நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் அப்படின்னு மார்க் 7:14 ஏசப்பா சொல்கிறாரு. செவி கொடுத்து உணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன? அதுதான் மார்க் 7:15 இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அப்படி புறம்பே இருந்து நமக்குள்ளே வர விஷயம்தான் இந்த டெம்டேஷன்ஸ். இது நம்மளை தீட்டுப்படுத்தாது. நம்ம அந்த டெம்டேஷனுக்கு நோ சொல்லிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டெம்டேஷனுக்கு நமக்குள்ளேருந்து ஒரு எஸ் வருது தெரியுமா? அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும். அதுதான் நமக்குள்ள பாவத்தை அலோவ் பண்ணும். அந்த உள்ளேருந்து வெளியே வர விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில் மரிச்சார். அவர்கிட்ட ஜெபிப்போமா? எங்கள் இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிற எங்கள் அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு வெளியிலேருந்து வர டெம்டேஷனை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல் உள்ளேருந்து வெளியே வர எங்கள் ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக பாவம் இல்லாமல் இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.